பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். ஓய்வு பெறும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் வரும் 24ஆம் தேதி புதிய தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் பதவியேற்பு. மசோதா விவகாரத்தில் ஆளுநருக்கு கெடு விதிக்கப்படும் வரை ஓயமாட்டோம் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் உறுதி. மாநில உரிமைகள் கிடைக்கும் வரை போராடுவோம் எனவும் திட்டவட்டம். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை நிராகரித்த விவகாரம். இதுதான் மத்திய பாஜக அரசின் நிலைப்பாடு என திருமாவளவன் காட்டம். EPS ஆட்சியில் கோவை நகருக்கு மெட்ரோ ரயில் திட்டம் நிச்சயமாக வரும் என வானதி ஸ்ரீனிவாசன் உறுதி. வரையறைக்கு உட்பட்டு அனுமதி பெற திமுக அரசு தவறிவிட்டதாக விமர்சனம். சட்டவிரோத நடவடிக்கையில் நடிகர் சிம்புவின் முன்னாள் உதவியாளர் ஷர்புதீன் உள்ளிட்ட 3 பேர் கைது. போலீசார் தீவிர விசாரணை. இனி விரிவான செய்திகள். வரும் 23ஆம் தேதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் ஓய்வு பெறவுள்ள நிலையில் அவருக்கு இன்று கடைசி வேலை நாளாகும். நாட்டின் 52வது தலைமை நீதிபதியாக இருக்கும் கவாய் 23ஆம் தேதி ஓய்வு பெறுகிறார். இதனிடையே பிரிவு உபச்சார விழா நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய தலைமை நீதிபதி தான் புத்த மதத்தை பின்பற்றும் நிலையிலும் அனைத்து மதங்களையும் சமமாக நினைப்பதாக குறிப்பிட்டார். BR கவாயை தொடர்ந்து நீதிபதி சூரியகாந்த் 53வது தலைமை நீதிபதியாக வரும் 24ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். மசோதா விவகாரத்தில் ஆளுநருக்கு கெடு விதிக்கப்படும் வரை ஓயமாட்டோம் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் வேண்டும் என்றே காலதாமதம் செய்தால் மாநில அரசுகள் வழக்கு தொடுக்க உரிமை உள்ளது என்பதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருப்பதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் எந்த அதிகாரமும் அரசியல் அமைப்பை விட பெரிதல்ல எனவும் மாநில உரிமைகளை நிலைநாட்டும் வரை போராடுவோம் என்றும் கூறியிருக்கிறார். மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்கள் நிராகரிப்புக்கு பாஜகவின் தமிழக விரோத நிலைப்பாடே காரணம் என்று திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். 2011 மக்கள் தொகை விவரங்களை சுட்டிக்காட்டி திட்டத்தை நிராகரிப்பது சரியல்ல என்றும் கடந்த 14 ஆண்டுகளில் மக்கள் தொகை பன்மடங்கு அதிகரித்திருப்பதாகவும் திருமாவளவன் கூறியுள்ளார். பாஜக ஆளும் மாநிலங்களில் சிறிய ஊர்களுக்கு கூட மெட்ரோ ரயில் அனுமதிக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். EPS ஆட்சிக்கு வந்ததும் கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம் கட்டாயம் வரும் என வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். வரையறைக்கு உட்பட்டு மெட்ரோ ரயில் திட்டத்தை திமுக அரசு கொடுக்கவில்லை என்றும் அதனால்தான் அது நிராகரிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே பிரதமர் தமிழக அரசுக்கு எதிராக இருப்பது போல ஒரு நாடகத்தை திமுக அரங்கேற்றுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பட்டா விவரங்கள் இனி மாநில அரசின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. இதன்படி வில்லங்க சான்று போல பட்டாவின் வரலாற்றை அறிந்து கொள்ளும் வகையில் பட்டா வரலாறு என்ற புதிய சேவையை தமிழக அரசு அடுத்த வாரம் செயல்பாட்டுக்கு கொண்டு வர உள்ளது. இதன் மூலம் பட்டா எந்த காலத்தில் யார் யார் பெயரில் மாற்றம் செய்யப்பட்டது, நிலத்தின் உரிமையாளர் உள்ளிட்ட விவரங்களை எளிதாக அறிந்து கொள்ள முடியும். சேலத்தில் டிசம்பர் 4ஆம் தேதி பரப்புரைக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் மாற்று தேதியை விஜய் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே தனது பரப்புரையின் போது பாதுகாப்பு அளிப்பதற்கான படைக்கு தீவிர பயிற்சி அளிக்க விஜய் ஏற்பாடு செய்திருக்கிறார். ஓய்வு பெற்ற இராணுவ போலீஸ் அதிகாரிகளை வைத்து பயிற்சி அளிக்கப்படும் நிலையில் சேலத்தில் அவர்கள் களம் இறக்கப்பட உள்ளதாகவும் தெரிகிறது. சட்டவிரோத நடவடிக்கையில் நடிகர் சிம்புவின் நெருங்கிய நண்பரும் முன்னாள் உதவியாளருமான ஷர்புதீன் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிம்பு நடித்த ஈஸ்வரன் திரைப்படத்தின் இணை தயாரிப்பாளர்களில் ஷர்புதீனும் ஒருவர். ஏற்கனவே சட்டவிரோத நடவடிக்கையில் சிக்கி உள்ளவர்களிடம் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் ஷர்புதீன் கைது செய்யப்பட்டிருப்பது சிம்புவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தங்கம் விலை இன்றும் குறைந்திருக்கிறது. சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 91,650 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து 11,460 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கடந்த 2 நாட்களில் மட்டும் 1,120 ரூபாய் குறைந்திருக்கிறது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.